கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். பள்ளியிலிருந்து திரும்பிய சிறுவன் தகப்பன் நிலை கண்டு கண் கலங்கினான். அவர் நாற்காலியில் இருந்து எழுந்திருக்க முடியாது வாதத்தால் வேதனையுறுவதைக் கண்டான். அப்பா, குரு நம் வீட்டிற்கு ஜெபிக்க வந்தாரா என்று கேட்டான். நான் இவ்வளவு கேவலமாயிருக்கிறேன் என்று அவருக்கு தெரியாது என்று தகப்பன் பதிலுரைத்தான். அதை கேட்ட உடனே சிறுவன் முழங்கால் படியிட்டு கைகூப்பி, இயேசுவே, என் தந்தையின் கால்கள் பலவீனம் அடைந்திருக்கின்றன, நீங்க தயவு கூர்ந்து சுகப்படுத்துங்க என்று வேண்டிக் கொண்டான். அவனுடைய ஜெபம் முடிந்ததும் தகப்பனின் கால்கள் கொஞ்சம் அசைந்தன. அசைந்ததில் தன் ஊன்றுகோலை நழுவ விட்டபடியால் தன் மகனை எடுத்து கொடுக்கும்படி கேட்டான். சிறுவன், அப்பா, நான் அதை எடுக்க மாட்டேன், நீங்கள் தான் இழந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்போதுதான் கடவுள் சுகமளித்திருக்கிறாரே என்றான். பையனுடைய நம்பிக்கையின்படியே தகப்பன் அந்நேரமே சுகமடைந்தான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? இயேசுவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். நீங்கள் விசுவாசத்தோടെ ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என விசுவாசியுங்கள். தீராத வியாதியா, கடன் தொல்லையா, பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையா, ஞானத்தில் குறைவு காணப்படுகிறதா? விசுவாசத்தோடு தேவனிடம் கேளுங்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை தாருங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்திற்கும் பதில் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.